கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்று கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் பாடற்குழுவின் கிறிஸ்து பிறப்பு பாடல் ஆராதனையை நடத்த கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இத்தமிழ் திருச்சபை தொடங்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிறப்பாக செயல்பட்ட இத்திருச்சபையின் பாடல்குழு பொறுப்பாளர்கள் அனைவரையும் நன்றியுடன் பாராட்டுகின்றோம். தற்போது அர்ப்பணிப்போடும் பாடல்களை எழுதியும் பாடற்குழுவை மிகவும் சிறப்போடு நடத்தும் பாடற்குழு இயக்குனர் சகோதரர் ஜான் எட்வின் ஜிபி தாஸ் அவர்களை பாராட்டுகிறோம். உதவி பாடற்குழு இயக்குனர் சகோதரர் டெரில் ஜேக்கப் ராபின்சன் அவர்களையும் பாராட்டுகிறோம். பணிப்பளுவின் மத்தியிலும் இறை நாமத்தை மைமைப்படுத்த தங்கள் இனிய குரலில் பாடி ஆராதனைக்கு வலு சேர்க்கும் பாடற்குழு உறுப்பினர்கள் யாவரையும் பாராட்டுகிறோம். பாடற்குழு ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சங்கரபாண்டி பழனிசாமி அவர்களையும் பாராட்டுகிறோம். மற்ற அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கி வரும் சபை நிர்வாக குழு அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகள். அனைத்து ஆராதனை நிகழ்வுகளையும் ஒளி அமைத்து பதிவு செய்து இத்தாரணிக்கு வழங்கிடும் தொழில்நுட்ப குழுவிற்கும் பாராட்டுக்கள். பாடல் குழுவோடு இணைந்து இணையற்ற கர்த்தரை பாடி ஆராதிக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். தேவ நாம மகிமைக்காக இப்பாடல் ஆராதனையை ஆரம்பிப்போம். வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள சர்வ சேனைகளையும் சர்வ சிருஷ்டிகளையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் பூமியை ஆளும்படி தான் படைத்த மனுக்குலம் பாவத்தில் விழுந்தபடியால் ஆதியிலே மிருக பலியின் மூலம் பாவ நிவர்த்தி செய்ய கட்டளையிட்ட பிதா உலக மக்கள் மீது தான் வைத்த அளவிட முடியா அன்பு நிமித்தம் கடைசியிலே தன் ஒரே பேரான குமாரனையே உலகில் பரிசுத்த ஆவி மூலம் இயேசு என்ற நாமத்தில் பிறக்கச் செய்து அவரை நமக்காக பாவ நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக ஒப்புக் கொடுத்து நம்மை ரட்சித்தார். நம்மை ரட்சிக்க இந்த உலகத்தில் மானிடனாய் பிறந்த இறைமைந்தன் இயேசுவின் பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடும் இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளிலே உங்கள் யாவரையும் வரவேற்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கே மகிமையை செலுத்தி எங்களை தாழ்த்தி திருச்சபை பாடகர் குழுவாக தேவனை பாடி துதிக்க இருக்கிறோம். கர்த்தர் தந்த பாடல்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து இந்த பாடல் ஆராதனையை ஆரம்பிக்கிறோம்.
மிகுந்த சந்தோஷத்தை தரும் நற்செய்தி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனின் ரூபமாயிருந்தும் தாழ்மையின் ரூபமாய் இத்தாரணியிலே நம்மை மீட்க மானிடனாய் பிறந்தது. தீர்க்கன் ஏசாயா தம்முடைய 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவருடைய பிறப்பை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று முன்னறிவித்தார். ஜீவ ஒளியாக வந்த சத்திய பரனாகிய நித்திய தேவனை பாடி துதிப்பான். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசிக்கும்போது, வயல்வெளியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தி தேவதூதர்கள் மூலம் முதலாவது அறிவிக்கப்படுகிறது. மகா பிரதான ஆசாரியராய், யூதா கோத்திரத்து சிங்கமாய், நமக்காய் விண்ணின் மகிமையை துறந்து நம்முடைய ஆண்டவர் இரட்சகராய், சிநேகிதராய், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை கூறப்பட்டுள்ளது போல் சகோதரனாய், தகப்பனாய், நம்மை போல் மாம்சமானார். மரண பயத்தில் அடிமைப்பட்டவரை விடுவிக்க பிறந்த நம் தேவாதி தேவனை வாழ்த்தி பாட இருக்கின்றார்கள் நம் திருச்சபையின் பாடல் குயில்கள். வயல் வெளியில் மந்தையை காத்திட்ட மேய்ப்பர்க்கு.
பாவங்களை நீக்கிட, சாபங்களை போக்கிட, வியாதிகளை நீக்கிட, விண்ணின் மைந்தன் உன்னத தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டிட இம்மண்ணில் பிறந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமாய் தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்தி மரியாளின் மைந்தனாய் பிறந்த மன்னாதி மன்னன் இயேசு கிறிஸ்துவை விண்ணெட்ட துதிப்போம் நம் பாடற் குழுவினரோடு. உன்னத தேவனின் தேவகுமாரன் இயேசுராஜன்.
பிதாவினால் செல்ல பிள்ளையாக நேசகுமாரனாய் அழைக்கப்பட்டவர். யோவான் ஸ்நானகனால் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று வர்ணிக்கப்பட்டவர். விண்ணிலிருந்து மண்ணிற்கு இந்த உலக மக்களின் பாவங்களை நீக்கிடவும் நமக்கு அவர் மூலம் நித்திய ஜீவனை தரவும் தூதர்கள் வாழ்த்த தீர்க்கர்கள் உரைத்தபடி பெத்லகேமில் பாலகன் இயேசு கிறிஸ்துவாக மீட்பராக நம் பாவம் போக்க வியாதி நீக்க மன்னருவாய் பிறந்தார். அந்த நல்ல தெய்வத்தை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றி துதித்து ஆராதிப்போம். Redeemer Jesus was born for us. Jesus was born for
சுவிசேஷகன் அழகாக வர்ணிக்கின்றார். ஆதியிலே வார்த்தையாயிருந்த தேவன் எல்லா படைப்புகளையும் திரியேக தேவனாய் படைத்து ஆதாம் ஏவாள் மூலம் மனுக்குலத்தையும் படைத்து ஆதியிலே தேவனோடிருந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாள் மூலம் வந்த பாவம் போக்க நம்முடைய ஆத்துமாவை மீட்க பிறந்திட்டார். நானே நித்திய ஜீவனுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற சாந்த சொரூபியும் சர்வ வல்லமையும் ஜீவ ஒளியும் ஜீவ அப்பமுமான இயேசு தேவனை நம் உள்ளத்தில் ஏற்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். வாழ்த்தை பாடுவோம். நமக்காய் பிறந்த தேவபாலனை, மீட்பின் செய்தியை இவ்வுலகிற்கு நம் நற்சாட்சி மூலம் தெரிவித்து மகிழுவோம். ஆதியிலே வார்த்தையாயிருந்த தேவனே.
வாழ்வை என்று தருபவர். பாவம் போக்கி ரட்சிக்கும் இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்று நித்திய ஜீவனை நாம் பெற்றிடுவோம். பாவம் போக்கி ரட்சிக்கும் இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்று நித்திய ஜீவனை நாம் பெற்றிடுவோம். ஆதியிலே வார்த்தையாக இருந்த தேவனே, ஆதாமேவை மூலம் மனித இனத்தை படைத்தவர். ஆதியிலே வார்த்தையாக இருந்த தேவனே, ஆதாமேவை மூலம் மனித இனத்தை படைத்தவர். ஆதியிலே தேவனோடு தேவனாக இருந்தவர். ஆதாமேவை மூலம் அந்த பாவம் போக்க பிறந்தவர். ஆதியிலே தேவனோடு தேவனாக இருந்தவர். ஆதாமேவை மூலம் அந்த பாவம் போக்க பிறந்தவர். ஆண்டவர் இயேசு பிறந்திட்டார். ஆன்மா மீட்க மீட்க பிறந்திட்டார். ஆண்டவர் இயேசு பிறந்திட்டார். ஆன்மா மீட்க மீட்க பிறந்திட்டார். வாழ்த்துவோம் தேவ பாலனை, கூடி போற்றி இயேசு நாமம் பாடி தூவி செய்து நாம் மீட்பின் செய்தி கூறி மகிழுவோம். வாழ்த்துவோம் தேவ பாலனை, கூடி போற்றி இயேசு நாமம் பாடி தூவி செய்து நாம் மீட்பின் செய்தி கூறி மகிழுவோம். மீட்பின் செய்தி கூறி மகிழுவோம். என்றும் உயரடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கும் உன்னத தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திலே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பை அளவிடக்கூடுமோ? முடியாதே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் மூலம் தெரியப்படுத்துகிறார். சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் இயேசுவை தாழ விழுந்து பணிந்தனர். இயேசுவை காண வாஞ்சையோடு இருந்த சிமியோனும் அன்னாளும் மகிழ்ச்சி ததும்ப இயேசுவை வாழ்த்தினர். பாரபட்சமில்லா அன்போடு நம்மை மீட்க பிறந்த இயேசுவை நம்பி நம் உள்ளத்தில் இரட்சகராக ஆண்டவராக ஏற்று நித்திய ஜீவனை பெற்றிடுவோம். தேவாதி தேவனை பாடி துதிப்போம். உன்னத தேவனே உயர் அடைக்கலத்தில். உன்னத
பாஸ்டர் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் மறுபடியுமாக இந்த வருடத்தில் தேவனுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து திருச்சபையின் பாடகர் குழு மூலமாக இந்த பாடல் ஆராதனையை, கிறிஸ்து பிறப்பு பாடல் ஆராதனையை நடத்த ஆண்டவர் கிருபை செய்ததற்காக தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் தந்த நல்ல கால சீதோஷண நிலைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் யாவருக்கும் ஜீவனும் சுகமும் பலமும் தந்து இந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் செய்த கிருபைக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் அல்லது நாங்கள் செய்து முடித்தோம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இது எல்லாம் சுத்த தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் யாவும் செலுத்துகிறோம். தேவனுடைய காரியம் கர்த்தர் இதை செய்து முடிப்பார். எதிர்பாராத சூழ்நிலையில் இந்த காரியங்களெல்லாம் எப்படி செய்வனோ என்று என்னுடைய வேலைப்பளுவிலும் சரீர பலவீனங்களும் இருக்கும் பொழுது கர்த்தர் தந்த கிருபையாய் தந்த பாடல்களுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரண்டாவது பாடல் ஒரு முக்கியமான ஒரு லெஜெண்டரி ஃபேமஸ் லெஜெண்டரி வயலினிஸ்ட்டை வைத்து நடுஇரவு வேளையில் ரெக்கார்ட் பண்ணி ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த பாடலை நாங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்த காரியம். இதெல்லாம் எதிர்பாராத விதமாக கர்த்தர் எங்களுக்காக செய்து கொடுத்த காரியங்கள். அதனால தான் என்னுடைய டைட்டில் கர்த்தர் தந்த பாடல்கள். இதில் பெருமை பாராட்ட எங்களுக்கு ஒன்றுமில்லை. நவம்பர் 9 எல்லாரும் திருச்சபையின் கிறிஸ்து பிறப்பு பாடல் ஆராதனை பாடல் பவனிக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தோம். அவர்கள் ஜெபித்து எல்லாரும் வரும்பொழுதுதான் நான் என்னுடைய காரை பார்க் பண்ணி கொண்டு வந்தேன். 2 மினி வேன்கள் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சம்பவம், ஒரு சிறிய சம்பவம் என் வாழ்வில் இன்னும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. நான் இப்படியாக வந்து என்னுடைய வாகனத்தில் ஏறுவதற்காக வரும்பொழுது நம்முடைய திருச்சபையின் செயலாளர் சகோதரர் டி சாலமன் அவர்கள் வந்து அண்ணன் இதில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றார். நானும் உள்ளால ஏறும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஒருவேளை பக்கத்தில் வந்த அவர்களுக்கு அவர் சொன்ன காரியம் அவருக்கும் மறந்திருக்கும், சாதாரணமாக சொன்ன காரியம். ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய பாடத்தை அடுத்த நாளில் அது கற்றுக் கொடுத்தது. அவர்கள் சொன்னார்கள், வாங்க வாங்க வண்டியில் ஏறுங்க, எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார், எல்லாம் அதுபோல நடக்கும் என்று சொன்னார். விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய காரியத்தை அந்த நாளில் அதிகமான ஆட்கள் இல்லை. முதல் நாளில் வாலிபர்கள் இல்லை, சரியாக பாடத் தெரிந்த பாடல் வீரர்கள் இல்லை. ஆனாலும் தகுதியற்ற எங்களை கொண்டு ஆண்டவர் அந்த நாளிலிருந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு வீடுகளிலும் நாங்கள் சென்று பாடின பாடல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாளந்திலே குறைவுள்ளவர்களானாலும் வாலிபர்களும் அதற்கப்புறமாக சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் அதில் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. நவம்பர் 10 காலையில் நான் என்னுடைய மனைவியோடு கூட அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவளிடத்தில் சொல்லிவிட்டு நான் சிறிது யோசிக்கும் பொழுது இந்த பாடல் ஆராதனையின் காரியமும் என் மனதிலே ஆண்டவர் பேசினார். என்னுடைய காரியம் கர்த்தருடைய காரியம், அவர் பார்த்து கொள்ளுவார். அதனால் ஒவ்வொரு பாடல்களும் அதனுடைய வரிகளும் தேவன் கிருபையாக தந்த பாடல்கள். அதை எங்களால் முடிந்த வரையிலும் உங்களுக்காக உங்கள் முன்பதாக எங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று, நம்முடைய ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று பாட கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பாடல் ஆராதனைக்கு எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்த எல்லாரும் உண்டு, அநேகர் உண்டு, அநேகருடைய ஜெபங்கள் உண்டு. எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். விசேஷமாக அன்பு போதகருடைய ஜெபமும் அவர்களுடைய ஆலோசனையும் அவர்கள் எங்களுக்கு காண்பித்த உற்சாகமும் அது அளவிட முடியாது. அவர்கள் அமைதியாக தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய அமைதியின் பிரசன்னத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆதலால் அவர்கள் இருந்து எங்களோடு கூட இருந்தது ஒரு நல்ல ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது. தேவனுடைய நாமத்தில் அவர்களை வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். இந்த திருச்சபையில்
நமக்கு அருமையான ஒரு நிர்வாகக் குழுவை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நிர்வாகக் குழு இந்த பாடல் ஆராதனை நடத்துவதற்காக எல்லா காரியத்திலும் ஒத்துழைப்பு தந்து அனுமதி தந்து எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். விசேஷமாக உதவி தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு நிர்வாகக் குழு அங்கத்தினர்களுக்கும், அவர்கள் குடும்பங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் இந்த பாடகர் குழுவின் ஒருங்கிணைப்பாளர், கோஆர்டினேட்டர், ஒரு கன்வீனர் அருமையான சகோதரர் சங்கரபாண்டி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு வந்து சேரும் வேண்டுமானால் ஒளி சரியாக அமைய வேண்டும். அதை ஆயத்தப்படுத்தி தருகிற அன்பான சகோதரர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடலின் என்ன பாடுகிறோம் என்று நீங்கள் கேட்டாலும் அதை இன்னும் தெளிவாக திரையிலே போடத்தக்கதாக அருமையான சகோதரன் இரவு பகல் பாராது தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மேடையை அலங்காரம் செய்வதற்கு, மேடையில் நிற்பதற்கு, மைக்குகள் அரேஞ்ச் பண்ணுவதற்கு மற்றும் எங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் உரித்தாக்குகிறோம். அருமையான பாடல் குழுவின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தனிப்பட்ட விதமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய பிள்ளைகள் ஒத்துழைப்பு தந்தார்கள், அதற்காக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கடைசியான கிறிஸ்து வாழ்த்து பிறப்பு பாடலோடு இந்த பாடல் நிகழ்ச்சியை நாங்கள் முற்றுபெற இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருமுறை கூட திரியேக தேவனை, தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை வாழ்த்தி துதித்து நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையினுடைய கொயர் மாஸ்டர், இனமாக பாடற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு மட்டும் நீங்கள் பாடவில்லை, எல்லா ஆராதனைகளிலும் பாடி இத்திருச்சபையை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய சார்பிலும் சபை குழு, சபை மக்கள் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றிகள். மனிதகுலம் மனித மாண்பை இழந்து போன நிலையில் மனிதாபிமானத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இறைவன் மண்ணுலகில் மனிதனாக வாழ வந்த மகிழ்ச்சியின் நாள்தான் கிறிஸ்து பிறப்பு தினம். நாமும் இருளை அகற்ற பெத்லகேமில் பிரகாசித்த ஜீவ ஒளியை உள்ளத்தில் பெற்று மனித மாண்போடு வாழ அழைக்கும் ஆண்டவரின் சத்தம் கேட்போம். உலகிற்கு மகிழ்ச்சி ததும்பும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி நம்மை வாழ்த்தும் நம் திருச்சபை பாடற்குழுவின் இனிய நாதம் கேட்டு இறை நாமத்தை மைமைப்படுத்துவோம். மகிழ்ச்சி ததும்பும் கிறிஸ்துமஸ். வாழ்த்துக்கள் கூறி மகிழ்கிறோம். மகிழ்ச்சி ததும்பும்
பிறந்த நன்னாளின் வாழ்த்துக்கள் மகிழ்வுடன் கூறி வாழ்த்துகிறோம். We wish you a Merry Christmas. We wish you a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Happy New Year. Hallelujah. Hallelujah. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாள் திருச்சபையினுடைய பாடல் குழுவினுடைய கேரல் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக உமக்கு கோடா கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கொயர் மாஸ்டர், கொயர் மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் ஆண்டவர் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இருப்பிடங்களுக்கு செல்ல இருக்கின்றோம். உம்முடைய நேச சமூகம் எங்களை பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிற எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.